நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்த ராஜபக்ஷ தன்னுடைய முடிவை எண்ணி தற்பொழுது பெரிதும் வருந்துகின்றார் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் துமிந்த திசாநாயக்க தெரிவித்தார். இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். முன்னர் நாட்டை ஆண்ட ஜனாதிபதிகளை முன்னாள் ஜனாதிபதி என்ற அடைமொழியை உபயோகித்து அழைப்பது வழமையான விடயமாகும். ஆனால் இதற்கு முன்னர் நாட்டை ஆண்ட மஹிந்த ராஜபக்ஷவை முன்னாள் ஜனாதிபதி என்று அழைப்பதற்கு முடியுமா என இதன்போது துமிந்த திசாநாயக்க கேள்வி எழுப்பினார். தற்போது யாரும் மஹிந்த ராஜபக்ஷவை முன்னாள் ஜனாதிபதி என அழைப்பதில்லை. இதற்கு காரணம் தாமே என மஹிந்த ராஜபக்ஷ தற்போது பெரிதும் வருந்துவதாக அவர் தெரிவித்தார். 2 முறை ஜனாதிபதி தேர்தலை வெற்றி கண்ட பின்னர் 3வது முறையாகவும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு தோற்றமையினால் பாராளுமன்ற தேர்தலை நடத்தி வெற்றி பெற்று தற்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக உள்ளார் என துமிந்த திசாநாயக்க கூறினார். மேலும் காலி மேதின கூட்டத்திற்கும் கிருளப்பனை மேதின கூட்டத்திற்கும் சென்றவர்கள் குறித்து மேதின குழு அறிக்கையை சமர்ப்பிக்கும். அறிக்கை கிடைத்த பின்னரே கிருளப்பனை கூட்டத்திற்கு சென்றவர்கள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஒழுக்காற்று குழு மேலதிக நடவடிக்கைகளை எடுக்கும் என இதன்போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் துமிந்த திசாநாயக்க தெரிவித்தார்.